ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வெண்டைக்காய் பச்சடி செஞ்சுக்கலாம் இன்றைக்கி. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இது போல் பச்சடி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறையாக செஞ்சாலும் செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துடலாங்க. அப்போ தான் அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகும். நான் 4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. வெறும் கடாயில் தான் நான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். வதக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். ஒரு சிலர் எண்ணெய் ஊற்றி வதக்குவாங்க. இல்லை, நீங்கள் எப்படி வதக்கி பாருங்கள். எண்ணெய் சேர்க்காமல் வெறும் கடாயில் வதக்கி பாருங்கள். அந்த வலுவலுப்பெல்லாம் அந்த கடாயிலே ஒட்டிரும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இது போல் நல்லா வதக்கி எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அதை ஆறட்டும். நம்ம இப்போ பச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவைக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. செம்ம ஈஸி தாங்க, கஷ்டமே கிடையாது. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை 1 கொத்து, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது பொடி பொடியாக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், செவந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி 2 பொடியாக நறுக்கி அதையும் அதுலேயே சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப பொடியாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி. இப்போ இந்த சமயத்தில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கலருக்காக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. மஞ்சப்பொடி அது ஒரு 1/4 ஸ்பூனு. பொரியலுக்கு தானே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து அதோட உப்பையும் கொஞ்சம் தேவையான அளவு, பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு மொத்தமாக இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா கொஞ்சம் வாடை போன பிறகு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவைப்படாது, ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பருப்பில் வேக வச்ச தண்ணி வேற இருக்கும். அதனால் புளி கரைசல் ஒரே ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. அது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் பருப்பு பாருங்கள், நல்லா வெந்துடக்கூடாது, சாம்பார் மாதிரி வந்துடும். அப்புறம் பாருங்கள், 3/4 பதம் வெந்திருக்கணும். அப்படி கில்லுனா நல்லா வெந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ அந்த மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, புளியெல்லாம் ஊற்றி அதுலேயே அந்த பருப்பையும் சேர்த்துருணுங்க. அதில் தண்ணி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் திட்டமாக தான் தண்ணி வச்சுருந்தேன். பருப்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் தண்ணி, பருப்பு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுலேயே கொஞ்சம் சேர்ந்து அந்த பருப்பும் வெந்து வந்துடுங்க. நம்மளுக்கு வெண்டைக்காய் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் நல்லா கொதித்து பச்சை வாடை போன அப்புறம் இந்த வெண்டைக்காயை அதுலேயே சேர்த்துடலாங்க. சேர்த்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேவிட்டுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும் பச்சடி. சூப்பராக வெண்டைக்காய் பச்சடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய சமையல் வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் சொந்தங்களே.